ஐயா அந்த காலத்துல சும்மா சொல்லல. என்ன? ஆடு மேய்ச்சா அரசனாகலாம், ஆகிரலாம். மாடு மேய்ச்சா மன்னன் ஆகிரலாம். மன்னன் ஆகிரலாம். இப்போ ஆடு கிடாய் விக்கிற விலைக்கு ஆமா, ஒரு கிடாய் இன்னைக்கு வெட்டணும்னா 15,000. ஆமா, சும்மாவா? 15,000 குறைஞ்சி கிடாய் கிடையாது. சித்திரை பங்குனியில லட்சாதிபதி ஆயிருவான். அம்மா 10 கிடாய் வித்தாச்சுன்னு வைங்க, 1,50,000. 1,50,000 நம்ம ஒரு வருஷம் அடிச்சாலும் எடுக்க முடியாது. கிடையாது, கிடைக்காது. ஆடு மேய்ச்சா அரசன் ஆகலாம், மாடு மேய்ச்சா மன்னன் ஆயிரலாம். அப்ப கட்டக்கால் மேய்ச்சா அவங்க குபேரன் ஆயிரலாம். அப்படி சொல்லுங்க. ஆடு குட்டியாவது 2 தான் போடும். அம்மா பண்ணி போட்டுச்சுன்னா 10-15 தான். ஐயா ஆமா, நான் நாடார் ஓரில் நம்ம உள்ளடிக்க பாத்தீங்களா? ஆமா, உங்க வாக்கே பொண்ணா இருக்கட்டும், இருக்கட்டும். நாளைக்கு சம்பளம் தருவீங்களா? ஆமா, 2 குட்டி வாங்கி வளர்த்துருதேன். வளர்த்துருங்க ஐயா. நானும் குபேரன் ஆகிட்டு போறேன். குபேரன் அம்மா உங்ககிட்ட வந்து ஏந்திக்கிட்டு நிப்போம்ல அம்மா கடத்துக்கு. அத பத்தி என்ன இருக்கு? ஆகையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிடுவோம். அதான் ஐயா, பன்னி மேய்க்கத்தான் ஆவன்னு சொன்ன காலத்துல சரி, இன்னைக்கு பன்னி மேய்ச்சே மதுரையில ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். உண்மைதானா? உண்மைக்கும் தான். அப்படியா?